மகனே, திருமண காலகட்டத்தில் கணவன் மனைவியாகும் இருவரும் எந்தவிதமான கருத்து வேறுபாடின்றி இணைந்து வாழ்வார்களா என்பதை முன்கூட்டியே கணித்துப் பார்ப்பதுதான் திருமண பொருத்தமாகும். திருமணமே வேண்டாம் என வெறுப்பு வரும் அளவிற்கு பொருத்தம் பார்க்க கூடாது. அதேபோல் அனைவருக்கும் ஒரே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்க கூடாது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் மாங்கல்ய பலம் பெற்று குடும்பஸ்தானம் நன்றாக அமைந்திருந்தால் இதற்கான அர்த்தம் அந்த பெண் மகாலட்சுமிக்கு இணையானவர். இவ்வாறிருந்தால் பொருத்தங்கள் குறைவாக இருந்தாலும் முக்கிய பொருத்தம் 5 அல்லது 6 இருந்தாலும் சரி, திருமணம் செய்தால் சகல யோகங்களும் பெற்று நலமாக வாழ்வார்கள். அதேபோல் ஒரு ஆணின் ஜாதகத்திலும் கலத்திரஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம் வலுவாக இருந்து பொருத்தம் குறைவாக இருந்தால் கூட நலமான வாழ்க்கை அமையும். ஏனெனில் இறைவன் இவர்கள் வாழ்க்கையை எழுதும் போதே நலமுடன் வாழ வழிவகுத்துள்ளார். இருப்பினும் ராகு கேது தோஷம் மற்றும் மாங்கல்ய பொருத்தம் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்வது நல்லது. சரி, இப்பொழுது யாருக்கெல்லாம் பொருத்தத்தை சரியாகவும் அழுத்தமாகவும் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறேன், தெரிந்துகொள். ஒரு ஆணின் ஜாதகத்தில் களத்திர தோஷம் அல்லது தாரதோஷம் இருந்தால் இவர்களுக்கு பொருத்தங்களின் எண்ணிக்கை அதிகமாக, அதாவது 7, 8, 9 இருக்க வேண்டும். அதோடு ராகு கேது தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் இவற்றையும் பார்க்க வேண்டியது அவசியம். களத்திர தோஷ பரிகாரம் செய்து கொள்வது மேலும் சிறப்பு. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் களத்திர தோஷம் அல்லது மாங்கல்ய தோஷம் இருந்தால் இவர்களுக்கு பொருத்தங்களின் எண்ணிக்கை அதிகமாக, அதாவது 7, 8, 9 இருக்க வேண்டும். அதோடு ராகு கேது தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டியது அவசியம். களத்திர தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் பரிகாரம் செய்து கொள்வது மேலும் நல்லது. பெண்களுக்கு மட்டுமே மாங்கல்ய தோஷம் இருப்பதில்லை, ஆண்களுக்கும் உண்டு. பெண்களுக்கு கூறும்பொழுது மாங்கல்ய தோஷம் என்றும் ஆண்களுக்கு கூறும்போது தாரதோஷம் என்றும் கூறுவார்கள். திருமணம் செய்ய பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக சேர்க்கைகளும் முக்கியம். அது பற்றி சொல்கிறேன், தெரிந்துகொள். ஜாதக கட்டத்தில் சூரியன் செவ்வாய் இணைவு அல்லது சனி செவ்வாய் இணைந்திருந்தால் இந்த இணைவிற்கு தகுந்தாற்போல் ஜாதகத்தை இணைக்க வேண்டும். வெறுமனே பொருத்தங்களின் எண்ணிக்கையை வைத்து மட்டுமே திருமண பொருத்தம் பார்க்க கூடாது. அதேபோல் பெண்ணின் ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருந்தால் ஆணின் ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். 7 சூரியன் வேண்டும், 8 செவ்வாய் வேண்டும் என்று நீங்களே பார்ப்பது சரியல்ல. ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், புரிந்துகொள். 7 சுக்கிரன் இருந்தால் அது ஆட்சி வீடாகவே இருந்தாலும் சரி, அது களத்திர தோஷமே. மூலம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தை பற்றி கூறுகிறேன், தெரிந்துகொள். சூரிய பகவான் தந்தை மற்றும் மாமனாருக்கு காரக கிரகம் ஆவார். மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் திருமண காலத்தில் சூரிய திசை வரும். இந்த சூரிய திசை தந்தை அல்லது மாமனாருக்கு ஆகாது. அதனையே மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என்று சொல்கிறோம். மூல நட்சத்திரத்தில் பிறந்து தந்தை இல்லை என்றால் மாமனாருக்கு எந்த பாதிப்பும் வராது. சந்திர பகவான் தாயின் காரக கிரகம் ஆவார். சுக்கிர பகவான் மாமியாருக்கு காரக கிரகம் ஆவார். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தால் திருமண காலத்தில் சுக்கிர திசை வரும். இந்த சுக்கிர திசை மாமியாருக்கு ஆகாது. ஆனால் சில சமயம் மாமியாருக்கு பதிலாக மாமியாரின் மாங்கல்யத்தை பாதிக்கும். அதனையே ஆயில்யம் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று சொல்கிறோம். இருப்பினும் மாமனார் அல்லது மாமியார் இருவரில் ஒருவர் இல்லாமல் இருப்பது ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு நல்லது. பொருத்தத்தில் ராகு கேது தோஷம் மிகவும் முக்கியம். சரி, செவ்வாய் தோஷத்தை பற்றி கூறுகிறேன், தெரிந்துகொள். செவ்வாய் பகவான் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம்,
7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் அல்லது மாங்கல்யஸ்தானம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம் இந்த இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ளது என்று அர்த்தம். இதை தவிர மற்ற இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்பது அர்த்தம். இது தவிர மற்றொரு செவ்வாய் தோஷமும் உள்ளது. அதற்கு பெயர் பரிகார செவ்வாய். செவ்வாய் பகவான் செவ்வாய் தோஷம் பெற்று குருவின் பார்வையில் இருந்தாலோ அல்லது மேசம், விருச்சகம், மகரம் போன்ற ராசிகளில் இருந்தாலோ அது பரிகார செவ்வாய் ஆகும். இந்த பரிகார செவ்வாய் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும் நபருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எந்த பாதிப்பும் இல்லாமல் நலமாக வாழ்வாய். சரி, பொருத்தம் இல்லை, மனதிற்கு பிடித்துள்ளது என திருமணம் செய்துவிட்டால் என்ன செய்வது? இது ஒன்றும் தெய்வ குத்தம் இல்லை, பரிகாரம் என உள்ளது. பரிகாரம் என்பது சொத்தை விற்று செலவு செய்வதல்ல, எல்லாம் வல்ல இறைவனை சரணாகதி அடைவதாகும். கடன் வாங்கியாவது பத்மாவதி தாயாரை திருமணம் செய்த திருப்பதி ஏழுமலையானையும், 1க்கு 2ஆக திருமணம் செய்த முருகனை பழமுதிர் சோலையில் 5 வருடத்திற்கு ஒரு முறை கணவன் மனைவியாக வழிபடுவது நல்லது. இது பொருத்தத்தினால் ஏற்படும் தோஷங்களை விலக்கும். நீ என்றும் நலமுடன் இருப்பாய். இது உனது குருவின் வாக்காகும்.